என் உசுறு போனா மசுராச்சு எப்படிங்க? என் உசுறு போனா மசுராச்சு. ஆனா நான் செத்து போயிட்டா எங்க மாமியா முண்டிச்சு ஆயிருவாங்க. மகாராஜா சாமிக்குன்னா ஜெய போடுறீங்க, கோமாளி மாமியாருக்குன்னா உனக்கு கேட்டா கூட ஒரு நாயம் உண்டு. உன் மாமியாருக்கு ஆமாங்க, எங்க மாமியார் தான் என்னை காப்பாத்து உத்தமே. அப்பேர்வட்ட மகனவர்த்தகா சூரன், அப்பேர்வட்ட மகனவர்த்தகா சூரன். நீங்க எப்பேர்வட்டவர்? எப்பேர்வட்டவர்? வீரதீர புறம் எப்படி? வீரதீர முச்சக புலம் எப்படி? அப்படி இல்லை, வீரதீர எப்படி? வீரதீர முச்சக டாம் டாம் ஜாம் 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 ஜாம். இல்லைங்க பாய். பாய் பாய் எனக்கு பாய் சொல்லுங்க பாய் முடிட்டு. அப்படின்னு நம்ம போன் இருந்தாலும் எப்பேற்பட்ட பலம் பெற்றவர்? எப்பேற்பட்ட பலம் பெற்றவர்? எனக்கு எப்பேற்பட்ட பலம்? உங்களுக்கு எப்பேற்பட்ட பலம்? 101 சிரம், 101 சிரம், 202 கரம். எப்படி 101 சிரம் 202 கரம் அப்படின்னா என்ன? என்ன 101 தலை? ஏங்க எனக்கு பாக்குறதுக்கான ஒரு தலை 2 கை மட்டும் தான் தெரியுது. ஆமாடா, இது 100 100 எங்க சாமி இருக்கு? 101 சிரம் 202 கரம். உன் கண்களுக்கு ஒரு சிரம் மட்டுமே தெரியும். ஒரே ஒரு சிரம் மட்டும் தெரிகிறது. இதோ நான் ஆங்கார கோபம் கொண்டு என்னுடைய எதிரியை தாக்கும் பொழுது எனக்கு 101 சிரமம் வெளிப்படும். அப்பா விஸ்வரூபமானது எடுத்தீங்கன்னா, அப்பேற்பட்ட விஸ்வரூபம் எடுத்தால் 101 சிரமம் 202 கரம் எனக்கு வெளிவரும். மகனவர்த்தகன் சூரன் வருகிறான் என்று தெரிந்தால் போதும், அந்த உலகம் ரெண்டுமே அன்றென்ற சராசரமே மகனவர்த்தகாசுரன் வருகிறான் என்றால் அப்படி கிட்டு நட்டுக்குங்க. சரி சரிங்க. அப்பேற்பட்ட பலசாலி மகனவர்த்தனாக இருந்தாலும் அப்பேற்பட்ட நான் எப்படி பிறந்தவன்? நீங்க எப்படி பிறந்தவன்? யாருடைய அருளால் பிறந்தேன்? நீங்க யாரால அருளால் பிறந்தீங்க? எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். ஏய் குஞ்சு கூட குந்த உட்காருங்க. இல்லைங்க, கோழி குஞ்சு உள்ள வச்சிருக்காங்க. கோழி குஞ்சு நம்ம பிடிச்சிட்டு அப்படியா? அப்படி நீங்க யாருக்கு பிறந்தீங்க? உங்க தாய் தந்தை யார்? அப்படியா? எப்படி? நீங்க யாருக்கு பிறந்தீங்க? உங்களை பெற்ற வளர்த்து வாலிபமான செய்த உங்க தாய் தந்தை யார்? யாரு? அவங்க எப்பேற்பட்டவர்கள்? எப்பேற்பட்டவங்க? இதோ கைலகிரி ஆளக்கூடிய ஒன்னாடப்பட்ட படையெடுக்கும் சிவபெருமான். ஒன்னாடப்பட்ட சிவபெருமான் யாரு? யார்?
உலகத்தோர் மக்களுக்கெல்லாம் படியெழுந்து வரக்கூடிய அந்த பரமசிவனுடைய அருளால் பிறந்தவன் நான். ஓ பரமசிவன் அருளால் பிறந்தவர் தாங்கள். எப்படி எப்படி நீங்க பாக்குறதுக்கே விகாரமா காட்சி அளிக்கிறீங்க. பார்ப்பதற்கு நான் அரக்கனாக தெரிகிறேன். ஆனா என்னன்னா அந்த பக்கம் போய் இந்த பக்கம் போய் ரவுஸ் அவரோ உலகத்தில் உள்ள தேவர், உலக மக்களுக்கெல்லாம் படியெழுக்கக்கூடிய பரம்பொருள். நானோ அரக்கனாக இருக்கிறேன். நீங்களும் அரக்கனா இருக்கிறீங்க. இவனுடைய பிள்ளை என்கிறாயோ? எப்படி எப்படி அப்படி என்கிறார். எஸ் ஐயோ, ஒரு நாள் ஒரு தினத்தில் பரமனுக்கும் பார்வதிக்கும் சண்டையாக முற்றி சண்டையானது முற்றி வெறுத்தவர் சண்டை ஏற்பாடு ஆகி சண்டையானது ஏற்பாடாகி இருவருக்கும் சண்டை முற்றி வாக்குவாதம் வாக்குவாதம் அதிகமாகி என்ன செய்தார்? என்ன செஞ்சாங்க? பார்வதியே எதிர்க்க வேலை உன்னை உயிரோடு விட்டு வைப்பதாக இல்லை. இப்பொழுதே என்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து எரித்து சாம்பலாக்குகிறேன் பார் என்று அந்த உலகம் மேலே இருக்க 7 உலகத்தையும் விரட்டினாராம் சிவபெருமான். சிவபெருமான் பயந்து ஓடினார். மேலே இருக்க 7 உலகத்துக்கு ஓடி எங்கு சென்றாலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. எங்கு சென்றாலும் அந்த பார்வதியால தப்பிக்க முடியவில்லை. சிவனுடைய சக்திக்கு எதிராக அந்த தேவர்கள் ஒருவரும் முன்னிற்க முடியாது. அப்படி இந்த பூலோகத்தில் போய் ஒளிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பூலோக மார்க்கமாக வந்து ஒரு பாறையின் பின்னே ஓடி ஒளிந்து கொண்டாராம். ஒரு பாறையின் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி ஒளிந்து கொண்ட பொழுது இங்குதானே ஒளிந்திருக்கிறாய், இப்பொழுது என்ன செய்கிறேன் என்று பார் என்று நெற்றி கண்ணில் இருந்த தீப்பிழம்பாகப்பட்டது. அந்த பாறையின் மீது சட்டார் என்று வெறித்து விழுதலாம். அப்பொழுது அந்த பாறையின் மீது விழுந்த அந்த தீப்பொறி 101 துளிகளாக இருந்தது. அந்த தீப்பொறி 101 சரி 101 துளிகளாக தெரிந்து ஓடியது. துறையில் இருந்து 101 சிரம் 202 வரம் படித்த இந்த மகன வர்த்தகன் நான் பிறந்தேன். நீங்கள் பிறந்தீங்க. சரிங்க. அந்த ஆங்கார கோபத்துடனும் சினம் கொண்ட அந்த சிவனுடைய கோபத்தாலே அவர் கொண்ட கோபமெல்லாம் வெறுத்தவர் உருவமாக இப்படி நான் ஆங்கார கோபத்தோடு விருந்திருக்கிறேன். அந்த தீப்பொறியில் இருந்து பிறந்ததுனாலதான் இவ்வளவு ஒரு கோபமா இருக்கிறீங்க. அவருடைய கோபம் எண்ணில் அடங்காதது. ஆமா சாமி. அதனால கோபம் வர்றப்பெல்லாம் சாமி எங்கிட்ட கொஞ்சம் பாத்துருங்க. ஏண்டா? ஆமாங்க, உங்களுக்கு கோவம் தான் என்ன அடிங்க உதைங்க, இல்லையா 2 காலை பிடிச்சு கரகரான்னு சொல்லிட்டு இதே கம்பத்துல கூட அடிங்க. ஆனா சாமி அவசரப்பட்டுங்க வெட்டி கிட்டி போடாதீங்க. என் உசுறு போனா மசுராச்சு. எப்படிங்க? என் உசுறு போனா மசுராச்சு. ஆனா நான் செத்து போயிட்டா எங்க மாமியா முண்டிச்சு ஆயிருவாங்க. என்ன பார்த்தா என்ன கேட பையன் மாதிரி தெரியுதா? யாரா? ஓய், நீ செத்தா உன் பொண்டாட்டி தானே அப்படி ஆகும். ஆமா, உன் மாமனார் செத்தா தானே உன் மாமியா முண்டிச்சோம். ஆமா, எங்க மாமியால தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கிறேன். மாமனார் செத்து போயிட்டா, ஐஸ்காரனோட ஓடி போயிட்டா. மாமியாருக்கு புருஷன்ல எனக்கு பொண்டாட்டிக்கல, அவளுக்கு விதியிலே எனக்கு கதியில நாங்க பேர் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நல்லா இருக்குது. ஏன் சாமி உங்களுக்கு என் மேல கோவம் வர்றப்பெல்லாம் எங்க மாமியா இதை நினைச்சுக்கோங்க. அதை நினைச்சா இல்ல மனசு நினைச்சா உங்க மாமியாருக்கு மனசு அங்கதான் இருக்குதா? இல்லைங்க, கை கையில தான் இருக்குது, மேல வரலைங்க. ஐயோ அப்பா, ஐயோ அப்பா சரணம் அப்பா. அப்பேற்பட்ட நான் அந்த பரமனுடைய பாலவனாக இருந்தாலும் எனக்கு தேவர்கள் துரோகம் செய்யும். என்ன துரோகம் செய்தான்? ஏன்டா அப்பப்ப இப்படி பண்றேன்? நீங்க அப்பப்ப இப்படி பண்ணாதீங்க. நினப்பா இருக்கா? ஆமா, நாளைக்கு கூட்டிட்டு வரேன். பூ அமைதிக்கிறதுக்கா? பூ மிதிக்க அந்த சிவனுடைய பிள்ளை தானே நான். சிவனுடைய பிள்ளை தான் நீங்க. சிவனுடைய பிள்ளையாக பிறந்து என்ன அந்த வடகோடி காலகத்திலே விட்டு சென்றார் அந்த பரமன பார்வதி. அந்த பரமன பார்வதியும் அவர்களை விடுவதாக இல்லை. அந்த சிவன் செய்த ஒருவர் செய்த பாவத்திற்காக அந்த சிவன் செய்த தவறுக்காக அவர்கள் அனைவரையும் சிறைபிடித்து எனக்கு அடிமையாக்க வேண்டும். அவர்களை தரதரம் என்று கட்டி இழுத்து வந்து இந்த வடகோடி காலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரத்திற்கு ஒவ்வொருவராக பலி கொடுத்து அந்த என்ன இருக்க கையிலையும்
அந்த வைகுண்டம் வைகுண்டம் அது மட்டுமா அந்த பரமநாதனால சத்தியலோகம் அந்த சத்தியலோகம் அது மட்டும் இல்ல யாவளுக்கெல்லாம் அதிபதி அவளுக்கு வரக்கூடாது தேவேந்திரன் தேவேந்திரன் அந்த மூவுலகத்துக்கும் நானே அதிபதி ஆகி நிற்க வேண்டும். நீங்களே அதிபதியாக அதிபதியாக ஏய் போய் நானே சிவன் நீங்களே சிவன் நானே விஷ்ணு நானே பிரம்மா நானே தேவேந்திரன் நீங்களே தேவேந்திரன் எல்லாம் நானே ஆகணும். எல்லா கடவுள் நீங்களும் அந்த தேவர்களை சிறமடிக்கணும் சிறப்பிடிக்கணும் தரவட்டி இழுத்து வந்து அவர்களை நம்மளுடைய அடிமையாக்கி குத்து குத்துன்னு குத்தணும். இந்த அப்படியே உள்ளு முள்ள குத்து 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 கட்டாளமா போலாமா அங்க போலாம் வா போலாம் எத்தனை நாமத்தை மாமியா ஐயோ மாமியா என்ன நினைச்சுவாங்க டேய் அவர்களை எதிரி எதிரி என்னுடன் இருந்து கொண்டு நாராயணா என்ற சத்தம் சொல்கிறாயா? ஐயோ ஏசாமி நான் உங்க வீட்டு உப்பு தின்னு போட்டு நான் சொல்லுவேனா முன்ன நீங்க முன்னாடி போறீங்கன்னா பின்னாடி வந்தேன் அதனால உங்களுக்கு யாரு சொன்னாங்கன்னு தெரியல இப்ப வந்தாங்க நீங்க முன்னாடி நான் முன்னாடி போறேன் பின்னாடி வாங்க ஓ ஓய் ஐயோ ஐயோ டேய் நான்டா இப்ப நீ என்ன மயிர் நாராயணன் சொன்னா நான் சொல்லவே இல்லையே. அப்ப நானும் சொல்லுவேன் அப்ப வேறு யாரோ இங்க இருக்கிறார்கள். அப்ப வேற யாரும் கொள்ளக்கார சொன்னீங்க அடுத்த தடவை கதை போறப்ப நீதான் வர்ற ஜெய் ஓய் எதுக்கு அப்படியே கோச்சுக்காம டப்பு ஜெய் ஓய் இந்த வடகோழி காலகத்தில் நம்ம இருவரை தவிர வேறு யாரோ இருந்து கொண்டு அந்த நாராயணா என்ற சத்தத்தை கூறுகிறார்கள். யார் என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். யார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். உலக சஞ்சாரியாக வெளியே வரக்கூடிய நாரத மகாமுனிவர் சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால்